அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, யூஜி, பிஆர்டி, பிடி தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு இந்த பதிவு. ஏற்கனவே டிஆர்பி, பிடி எழுதிய மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி, ஜுவாலஜி, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஜாகிரஃபி இது எல்லாமே வெளியிட்டாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அண்டு ஹிஸ்ட்ரி வெளியிட வேண்டியது இருக்குது. மீதி சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் மற்றவங்களும் நிறைய ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த மந்த்து இறுதிக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஏன்னா ஒன் பை ஒன்னாக வெளியே வந்துட்டுருக்குது, நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த மந்தில் வெளியிட்ருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கவுன்சிலிங் எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே இப்போ உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது மார்னிங் டைம், அதர் டிஸ்ட்ரிக்டில் இது பண்ணுறது ஆஃப்டர்நூன் டைம்ன்ற மாதிரி வரும். இப்போ அது எல்லாமே உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே முடித்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் போஸ்டிங் எல்லாருமே உள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ அடுத்த மாதத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. எங்கெங்கன்றது கன்ஃபர்மேஷன் நமக்கு அலாட்மெண்ட் நெக்ஸ்ட் மந்த்லி கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறது இருந்தாலும் இருக்கலாம். பட் அதிகபட்சம் செப்டம்பருக்குள்ளே இந்த போஸ்டிங் கிடைச்ச எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 4 வேக்கண்ட்டுக்கு 5 பேர் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த பார்டரில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும். உள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்காது. சில டைம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கவங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம், அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே சரியான முறையில் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா கீழே இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கூப்பிட்றது. ஏன் கரெக்டாக எவ்வளோ பேர் தேவையோ அவ்வளோ பேர் கூப்பிட்றது இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கூப்பிட்றதுக்கு காரணம் இந்த டோட்டல் வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு அதில் ஏற்கனவே கொடுத்துருக்க டோட்டல் பர்சனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு தரத்துக்காக தான் எப்பவுமே இந்த மாதிரி கூப்பிட்றது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் 100% சரியான முறையில் இப்போ எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ லேட் ஆகுமான்ற மாதிரி நிறைய பேர்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கேஸ்லாம் போயிட்டு இருந்ததுனால எல்லாருமே ஒரு பயமும் இது எப்போ வருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கப்போ எல்லாமே சரியாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை கவுன்சிலிங் எல்லா சப்ஜெக்டும் இப்போ கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு, அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் டிக்ளரேஷன் பண்ண டேட்லேருந்து நம்ம ஜாயினிங்க்கு 3 months வரைக்கும் அந்த கொடுக்குற டேட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் இந்த டேட்டில் ஜாயினிங்னா அந்த டேட்லேயே போய் சேர மாட்டாங்க, நல்ல நாள் பார்த்து கூட போய் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து ஜாயினிங் லெட்டர் கொடுத்த டேட்லேருந்து 3 monthsக்குள்ளே நம்ம போய் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ அடுத்த ஒரு லிஸ்ட்டு வருது அப்படின்னாலும் இந்த மாதிரி 3 monthsக்குள்ளே இவங்க எல்லாமே ஜாயின் பண்ண பிறகு யாராவது அதில் ஜாயின் பண்ணாத விடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெட்டர் இது பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் ஜாயின் பண்ணலன்றதெல்லாம் கேட்டு அதுக்கு அடுத்தது அந்த மாதிரி ஜாயின் பண்ணாத இருந்தாங்கன்னா அந்த வேக்கண்ட்டு அடிஷ்னலாக நம்ம போகிறதும் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போடுவாங்க. இதுதான் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது எப்பயுமே இப்படி வரும். ஏன்னா நம்ம 2001 டிஆர்பிக்கான பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம் யூனிக் அகாடமியில். அதுலேருந்து பார்த்திங்கன்னா பல டைம் எப்படி சில பேர்லாம் ஒரு லிஸ்ட்டு தான் அதுக்கடுத்து வராதுன்னெலாம் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் பார்த்து நினச்சதுன்னா 2 லிஸ்ட்டு 3 லிஸ்ட்டு 4 லிஸ்ட்டு கூட விடலாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போ என்னென்னா ஒவ்வொரு லிஸ்ட்டு விடுறதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ வேக்கண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அதை ப்ராப்பரான முறையில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி ஃபைனல் போடுவாங்க. ஏற்கனவே இப்போ திருப்பி ஒரு லிஸ்ட்டு வருதுன்னா இப்போ ஆல்ரெடி இதில் பார்டரில் இருக்கவங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. இந்த இதில் இருக்கவங்களுக்கு திருப்பியும் கூப்பிட்டு இவங்களுக்கு டாப் மார்க் பேஸ் பண்ணி தான் வரும். அதனால் நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு அடுத்து ஒரு இது வருதுன்னா நமக்கு திருப்பியும் கூப்பிடுவாங்களான்னா வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஏற்கனவே பண்ணதுனால கூப்பிட மாட்டாங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றப்போ அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு அந்த பார்டரில் இருக்கவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதெல்லாமே பொறுத்து பார்ப்போம். ஏற்கனவே 5000 வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குது, 3000 வேக்கண்ட் தான் இப்போ போடுறாங்க. ஃபஸ்ட்டு இது போட்ட பிறகு அதுக்கு அடுத்தான தகவலாம் நமக்கு சேகரித்து கொடுப்போம். ஏன்னா வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ஹச்எம், ஏஹெச்எம் அப்படின்னு ப்ரொமோஷன் வரவங்களாம் அந்த வேக்கண்ட்லாம் கூட பெண்டிங் ஆகுது. ஸோ அதெல்லாம் கூட ஃபில் பண்ணுறதுக்கு இதில் ஆட் பண்ணி அடிஷ்னல் வேக்கண்ட் போடலாம். ஏற்கனவே இருக்கிறதே போட வேண்டியது இவங்க கவர்மெண்ட் நினச்சி போடுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் எல்லாமே இந்த படித்து நியரஸ்ட்டில் இருக்கவங்களும் இந்த வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் சான்ஸ் இருக்குது. அதே போல் அடுத்தடுத்து இனிமேல் கால்ஃபர் வரும். இப்போ டெட் கால்ஃபர் அடுத்து வரப்போகுது, பிஜிடிஆர்பி வரப்போகுது. இதே மாதிரி இந்த ஒரு 2 வருஷத்துக்கு தொடர்ந்து கால்ஃபர் கொடுப்பாங்க. 2026க்குள்ளே மீண்டும் 19,000 வேக்கண்ட் ஃபில் பண்ணுன்றதெல்லாமே
அனௌன்ஸ் ஆகிருக்கு, சட்டசபையில் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அதுக்கான இது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வரக்கூடியதில் இன்னும் கூடுதலாக வேக்கண்ட் ஆட் பண்ணியும் கால் ஃபார் வரும். ஸோ அதனால் தைரியமாக வந்து இந்த இதுக்கு படிச்சுட்ருக்கவங்க தைரியமாக படிக்கலாம். ஏன்னா 2013க்கு பிறகு 2012, 13 டெட் பாஸ் பண்ணுவீங்க, 17, 19, 22 இந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற தேர்வை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஆர்பியில் வந்து அந்த டெட் பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர்றவங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இந்த டைம் டெட் வருதுன்னா நிறைய படித்து அதில் பாஸ் பண்ணி அடுத்த தேர்வுக்கு தயாராகணும். அப்படி வரப்போ இன்னும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற ஸ்டேஜில் இது பாஸ் பண்ணீங்க ஓகே, பாஸ் பண்ணாதவங்க மன உளைச்சலோடு இல்லாமல் அடுத்து வரதில் ஏன்னா தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. எதனால் தோல்வி அடைஞ்சோம், எதனால் வந்து நமக்கு கிடைக்கல, அதனுடைய இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கும், எந்த சப்ஜெக்ட் இன்னும் நல்லா படிச்சிருக்கணும். லாஸ்ட் டைம் போய் இந்த தேர்வு எழுதுகிறப்ப எல்லாமே தெரிஞ்சு நம்ம போய் அந்த தேர்வில் பண்ண முடியாது போச்சு அப்படின்றதுலாம் நிறைய மன வேதனைகள் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய தேர்வு எழுதி மாடல் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிறப்ப அந்த கன்ஃபியூஸ்லாம் இல்லாத அளவுக்கு கரெக்டாக பண்ண முடியும். அது மாதிரி இந்த பல்வேறு போட்டித் தேர்வில் நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஏன்னா என்கிட்ட படித்தவங்க ஒரு 25,000 பேருக்கு மேலே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, பல்வேறு துறையில் பணியாற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரே டைம் எடுத்து வெற்றி பெற்று போனவங்களும் இருக்காங்க, 2 டைம் 3 டைம் 5 டைம் எழுதி வெற்றி பெற்றவங்களும் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஐஏஎஸ் என்கிட்ட படித்த பொண்ணு 7வது அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணி போஸ்டிங் போனது. இத்தனைக்கும் அது மளிகை கடையில் குழந்தைய வச்சுக்கிட்டு மளிகை கடையை பார்த்துக்கிட்டு, ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரைவர். 2003 வந்து என்கிட்ட ஐஏஎஸ் கோச்சிங் படித்தவங்க. 2010 அவங்க ஐஏஎஸ் செலக்ட் ஆனாங்க. விடாமுயற்சியாக தொடர்ந்து அது படித்ததுனால அவங்க கலெக்டர் ஆனாங்க. அந்த மாதிரி பல மாணவர்கள் வந்து பல விதமான அவங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே பல பிரச்சனைகள் இருக்கும். அதில் இருந்தும் மனம் தளராத நம்ம வந்து வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி படிக்கிறாங்கன்னா அவங்க வெற்றி பெறுறது சுலபம், ஈஸியாக வர முடியும். அதனால் எப்பயுமே தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட்டை வந்து விடக்கூடாது, தொடர்ந்து படிங்க. இந்த தேர்வில் வெற்றி பெற்றவங்களுடைய இதுக்கு போடுவாங்களா, எப்போ எது வெற்றி பெற்ற பிறகு நமக்கு கிடைக்கலன்ற மன ஆதங்கம் நிறைய பேருக்கு இருந்தது. இப்போ அது வந்து போட்டுட்ருக்காங்க. அதை நியரஸ்ட்டு பக்கத்தில் வந்தவங்களாம் கூடமே நம்ம தொடர்ந்து அது போடுவாங்கன்னு அதுக்காகவே காத்துட்டு இல்லாமல் போடுறப்ப போட்டோம். நாம் வந்து நம்மளுடைய இதை தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். நான் நிறைய டைம் சொல்லுவேன், ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க, தேர்வுக்கு படிக்கிறவங்க ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போனாலுமே ப்ரிலிமினரி படிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து தொய்வு ஏற்படாமல் படிச்சுட்டு இருக்கணும். ஒரு வேளை கிடைக்கலன்னா அடுத்ததுக்கு தயாராக இருக்கணும், நமக்கு பின்னாடி இருக்க முந்திரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு படிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட் இந்த 1 இயரில் 2024 தொடர்ந்து குரூப் 4 வந்தது, குரூப் 1 வந்தது, இப்போ குரூப் 2 வந்திருக்கு. அதே மாதிரி டிஆர்பி வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 நியமன தேர்வு, பேப்பர் 1 நியமன தேர்வு இதெல்லாம் வந்தது. அடுத்து பிஜின்றதும் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாதவங்களுக்கு திருப்பி அந்த தகுதி தேர்வு வரப்போகுது. இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அதே மாதிரி இப்போ டிஓ எக்ஸாம், பிஜி வித் பிஎட் முடித்தவங்க டிஓ எக்ஸாம் எழுதலாம், அதுவும் வரும். அதே மாதிரி பிஜி வித் எம்எட் முடித்தவங்களுக்கு வட்டார வள மையம், பிஎட் வட்டார வள மையத்தில் டைட்டில் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் தெரிஞ்சு படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு தேர்வில் வெற்றி இப்போ காலேஜ் லெக்சர்ஸ்க்கு வந்து பிஜி நெட் செட் இருந்தால் காலேஜ் லெக்சர்ஸ் ஆகலாம், அதுக்கும் இப்போ வந்து தேர்வு கொண்டுட்டாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெற்றியடைய முடியும். நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம், எதில் வீக்காக இருக்கோம், இதெல்லாம் படிச்சுட்டு நாளைக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு ஒரு டீச்சராக போய் நிற்கிறப்ப கம்பீரமாக நிற்கலாம், நல்ல நாலேஜாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் படிக்கிறது எப்பயுமே வேஸ்ட்டாக போகிறதில்ல, நல்லா படிங்க. யூனிக் அகாடமிலையும் தபால் வழி பயிற்சி, மாதிரி தேர்வு, ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நேரடி பயிற்சி, நேரடி டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து யூனிக் அகாடமி தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இது பயன்படுத்திக்கலாம். இதேமாரி தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதேமாதிரி இந்த தேர்வு எழுதி 2 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் லிஸ்ட்டு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கும் வந்துடும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நியரஸ்ட்டு வந்திருக்கு நமக்கு வருமா அப்படின்ற பல பேருக்கு இந்த கவலைகள் இருந்துகிட்ருக்கு. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வாய்ப்பையே எதிர்பார்த்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் இருக்க வேண்டாம். மற்ற தேர்வுக்கு படிச்சுட்ருங்க, அது வரப்போ அதில் என்ட்ராகி போகலாம். படிக்கிறது எப்பயுமே நமக்கு வேஸ்ட் கிடையாது. தொடர்ந்து வெற்றி பெறும் வரை தொடர்ந்து படிங்க, அதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா நானே வந்து ஐஏஎஸ் கோச்சிங் டெல்லியில் படிச்சுட்டு வந்து தான் அந்த இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தேன். பல்வேறு போட்டித் தேர்வுக்கு நான் நடத்துறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் டியூஷன் சென்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். 94 to 98 வரைக்கும் நான் டியூஷன் சென்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி 99லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நான் ஏஇக்கு வந்து 18 பேருக்கு கிளாஸ் எடுத்து அதில் 13 பேர் பாஸ் பண்ணாங்க. அவங்களாம் சேர்ந்து தான் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி பண்ணுங்கன்னும் போது அதுக்கு நான் வந்து டெல்லி 2000 போயிட்டு 1 இயர் ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிட்டு வந்து தான் 2001 நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறப்ப டிஎன்பிசியை வந்து பேன் பண்ணிவிட்டு 5 வருஷம் பேன் பண்ணிட்டு டிஆர்பி கொண்டாந்தாங்க. அப்போ அந்த டிஆர்பிக்கு தமிழ்நாட்டிலே முதல்ல பயிற்சி ஸ்டார்ட் பண்ணி 76 பேர் என்கிட்ட படித்தாங்க. அது 72 பேர் பாஸ் பண்ணாங்க. டாப் 10
ஸ்டேட் ரேங்க்கில் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் 2 பேர் 3 பேர் சாதாரணமாக உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி அதுக்கடுத்தது 350 பேர் வந்தாங்க, அதுக்கடுத்து 1500 பேர் வந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 15 பிரான்ச் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டெட்டு 2013 வந்து கேன்சல் ஆன உடனே நான் வந்து இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேலம் மட்டுமே ஒரே யூனிட்டாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு என்ன எஜுகேஷன் ஓரியன்டில் தேவைனாலும் கேட்கலாம். டிஎன்பிசி, டிஆர்பி, போலீஸ், எஸ்ஐ, பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ், நெட் செட், டிஆர்பி, டயட் எல்லா இதுக்கும் பயிற்சி அளிக்கும் ஒரே கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி. 25 ஆண்டுகளாக இயங்கி வரும் கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி. 30 ஆண்டுகளாக கல்வித்துறையில் நான் வந்து இந்த சேவை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதே போல் யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம், சேலம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நேரடியாக வரவங்க இந்த விலாசத்தில் வந்து பார்க்கலாம். அதே போல் இப்போது டிஆர்பி கிளாஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதே போல் டிஎன்பிசி குரூப் 2 இந்த மந்த்து 18 அதாவது 19ஓட லாஸ்ட் டேட் முடிஞ்சுது. அதுக்கான பயிற்சியும் இப்போ துவங்கப்பட உள்ளது. ஸோ இதுக்கான மாணவர்கள் யூனிக் அகாடமி சேர்ந்து பயன்படலாம். மற்ற தேர்வுக்கும் இந்த தேர்வு வச்சு வேறு எந்தெந்த தேர்வில் எழுதலாம் அப்படின்ற இது வந்து எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கேட்கலாம். பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ் போன்ற தேர்வுக்கான பயிற்சியும் யூனிக் அகாடமி வழங்குகிறது. அதேமாதிரி கல்லூரி மாணவர்களுக்கான கல்லூரி படிக்கும் காலத்திலேயே கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். படிக்கும் போதே அது படிக்கிறப்ப படித்து முடித்து வந்தோடனே எங்கேஜ்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போகலாம். அது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு இதற்கான முயற்சி நீங்கள் பண்ணுறீங்க. அந்த எங்கேஜ்லேருந்து நம்ம வந்து 21 வயசுலேருந்தே 18 வயசு 21 வயசுலேருந்தே பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு அதில் நாம் அப்ளை பண்ணி தேர்வு எழுதுவோமானால் கவர்மெண்ட் அதிகாரின்ற கனவு சாதாரணமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் போட்டித் தேர்வு சம்மந்தமாக நிறைய எடுத்து சொல்லுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றவங்க யாராக இருந்தாலும் யூனிக் அகாடமிக்கு நீங்கள் சொல்லி உங்களுக்கு தேவையான ஐடியா, கல்வி ஆலோசனை, இலவச கல்வி ஆலோசனை பெறலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.